நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அண்ணா ஹெட்லைன்ஸை காணத் தவறாதீர்கள். உங்கள் பகுதியில் நடைபெறும் பதிவுகளை தெரிந்து கொள்ள உங்கள் அண்ணா ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. அண்ணா ஹெட்லைன்ஸை வாழ்த்தும் கைராசி நிறுவனங்கள் அம்மன் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ், ஒரிக்கை, காஞ்சிபுரம். SRM டைல்ஸ் அண்ட் கிரானைட்ஸ், வந்தவாசி சாலை, காஞ்சிபுரம். தமிழக முதல்வர் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுகவின் சார்பில் மறைமலை நகர் நகராட்சி மைதானத்தில் நடைபெற்ற மக்களின் முதல்வருக்கு புகழ்மாலை சூட்டும் மாபெரும் வாழ்த்தரங்க நிகழ்ச்சி காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் மாண்புமிகு தாமோ அன்பரசன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. மறைமலை நகர்மன்ற தலைவர் ஜே. சண்முகம் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார். இவ்வாழ்த்தரங்கத்தை கழக அமைப்பு செயலாளர் மாண்புமிகு R.S. பாரதி அவர்கள் தொடங்கி வைத்தார். புலவர் மா. ராமலிங்கம், நாவரசர் மோகனசுந்தரம், திருமதி எழிலரசி, அண்ணா சிங்காரவேலு ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் க. செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, S.R. ராஜா, வரலட்சுமி மதுசூதனன், மாவட்ட பொருளாளர் விஸ்வநாதன், மாவட்ட துணை செயலாளர் மூர்த்தி மற்றும் திமுக மாவட்ட, ஒன்றிய, நகர, ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய செயலாளர்கள் என ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். சட்டப்பேரவை உறுப்பினர் S.R. ராஜா அவர்களே, மாவட்ட ஊராட்சி தலைவர் மனோகரன் அவர்களே, வணக்கத்திற்குரிய தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி அவர்களே, பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடிகளே, நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஆக இந்த அடிப்படையே என்னுடைய கழகத்தோடு தொடர்ந்து பணியாற்றுவார்கள். தலைவர்கள் விரும்பியதை போல 200 இடத்து என்று சொல்லியிருக்க ஒரே நாடு தென்தமிழ் நாடு. அற்புதமான இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், அவர் முன்னால தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்த போது எனக்கு தெரிந்த இந்த பகுதி, அது மறைமலை நகராக இருக்கட்டும், மகேந்திரா சிட்டியாக இருக்கட்டும், உரக்கடமாக இருக்கட்டும், இந்த பகுதி முழுக்க அதிகமான தொழிற்சாலைகளை கொண்டு வந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் தாமோ அன்பரசன் ஐயா அவர்களுக்கு உங்கள் கைதட்டல் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய அமைச்சராக இருந்து 13வது இடத்துல இருந்த, இந்தியாவிலே 13வது இடத்துல இருந்த இந்த சிறு குறு தொழில் நிறுவனத்தை 1வது இடத்துக்கு கொண்டு வந்து சாதனை படைத்த நம்முடைய அமைச்சர் பெருமானாருக்கு உண்மையிலேயே என்னுடைய நன்றி. அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய மறைமலை நகர நகர செயலாளர், நகரமன்ற தலைவர் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. சின்ன 12 வயசு இருக்கும், போக பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க சாதாரண வார்த்தையை சொல்லிட்டு போறாங்க, இந்தியா வந்து எப்படி இருக்கணும்னா அன்பா இருக்கணும். நம்முடைய முதல்வர் அப்பா என்று நாம் கொண்டாடுவது என்ன பறந்துங்கிற போது வண்டி வர பிளாட்பாரத்தில் நான் இருந்தேன். ஒரு பெரியவர் என்ன பண்ணாரு, ஒரு பொண்ணுக்கு சார் நீங்கள் வாங்க, உங்கள் பேச்சு எனக்கு பிடிக்கும், யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அப்படி அப்படின்னாரு. ரொம்ப தேங்க்ஸுங்க. என்ன ட்ரெயினு அப்படின்னு. சார் தெரியாமல் ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன் சார். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்க, அதுவும் கூப்பிட்றாரு. ஆனால் வழியே இல்லை சார், நீங்கள் கவலையே படாதீங்க சார், நீங்களும் நானும் ஏறின பிறகு தான் ட்ரெயின் போவோம், ஏன்னா எனக்கும் அதில் தான் டியூட்டி, வாங்க உள்ள அப்படின்னு கையை பிடிச்சிட்டு போயிட்டாரு. வேற வழியே கிடையாது, மாட்டிக்கணும். பேராசிரியர் எழிலரசி அவர்கள் இப்பொழுது தன்னுடைய தருவது யார் என்று கேட்டால் நம்முடைய நம்பிக்கை பிரம்மாதான் எல்லோரையும் படைக்கிறான் என்று சொல்லுவோம். படைப்புலக கடவுள் யார் என்று கேட்டால் பிரம்மா என்று சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு பிரம்மா எந்த வீட்டு வாசப்படியிலே நின்று உனக்கு 3 புள்ள, உனக்கு 2 புள்ள அப்படின்னு கொடுத்துட்டு போறதில்லை. படைப்புலக பிரம்மா அவர்களே, நம்முடைய மாண்பமை முதல்வர் அவர்கள் அரியணை ஏறிய போதுதான் பெண்களின் வாழ்வில் இன்றைக்கு ஒளி பிறந்திருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு வாழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். பொதுவாக பெண்களுக்கு பல சிறப்பு குணம் உண்டு. அதில் தமிழுக்கும் தமிழனுக்கும் தலையாய பெருமை என்பதை இந்த இடத்திலே உங்களுக்கு எடுத்து சொல்லி
அந்த வகையில் அவர்களை வாழ்த்துவதற்குரிய ஒரு வாய்ப்பு தன் கையிலே கிடைத்த பெருமிதத்தை பயன்படுத்திக் கொள்ள அண்ணா சிங்காரவேலு அவர்களை அழைத்து மகிழ்கிறேன். நன்றி. 3 பேருமே பேசினாங்க. நான் உலக நாடுகளை சுற்றி வருகிற போது நான் கண்டுகொண்ட உண்மை, தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கிறோம் என்று சொல்ல அவ்வளோதாங்க. இது நடந்து முடிகிற வரையும் கொஞ்சம் ஆரவாரமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க. மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்கு தான் இந்த விழாவே, இல்லையா? எல்லாரும் திரும்புகிற இடங்களிலெல்லாம் வளர்ச்சி பணிகளை பார்த்து வருகிற தமிழ் திருநாட்டில் இன்றைக்கு அண்ணா ஹெட்லைன்ஸிற்காக உங்கள் சமூக ஆர்வலர் மதிப்புறு முனைவர் ரொட்டேரியன் PHF பெரியசாமி பரமசிவா. பாராட்டு தெரிவிக்கிற வாய்ப்பு